டிசம்பர் மாதத்திலும் வரலாறு காணாத மழை பொழிவுலாம் வர வாய்ப்பு இருக்குமா? 50 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகுமா? அதி கனமழை, அதீத கனமழை பெய்யுமான்னு பல கேள்விகளோட நம்ம கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு வரலாறு காணாத மழை பொழிவு டிசம்பரிலும் பதிவாகுமா அப்படின்னு சொல்லி நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா மறுபடியும் ஒரு மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில ஆரம்பிக்க தான் போது. நமக்கு வந்து வெறும் நவம்பர் மாதம் மட்டும் தான் நமக்கு மழை மாதம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. டிசம்பர் மாதத்திலும் நமக்கு ஒரு மழை மாதம் தான். அதே மாரி இந்த பொங்கல் நாட்கள் முடியிற வரைக்கும் வடகிழக்கு பருவமழைங்கிறது தமிழ்நாட்டிற்கு மிக சாதகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொங்கல் நாட்கள் முடிந்த பிறகு, தை ஆரம்பித்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமா வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்ட விட்டு விலகப் போகுது. அதுவரைக்கும் இங்க தான் இருக்கும். ஆகவே இந்த மாதத்துல இப்ப நமக்கு டிசம்பர் மாதம் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே நவம்பர் இறுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திட்டு இந்த டிசம்பர் மாதம் தொடங்கி இருக்கிறது. இந்த மாதத்துல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மிக துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் போடலன்னா கொஞ்சம் உடனே லைக் போடுங்க. நண்பர்கள், உறவினருக்கு தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. முதற்கட்டமாக மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் உள் மாவட்டத்துல தொடங்க வாய்ப்பு. வரக்கூடிய டிசம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் பரவலாக உள் மாவட்டத்துல நமக்கு கணிசமாக கனமழை பொறுத்தவரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப நாள் கழித்து நமக்கு மழை வந்துச்சுன்னா, நமக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது. ஒரு மிதமான மழை, கனமழை தானேன்னு விட்டு போயிரலாம். ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகள்ல ஒரு சாதாரண ஒரு லேசான மழை, மிதமான மழை வந்தாலே அது வந்து பெரிய மழை தான். ஏன்னா, ஏற்கனவே அந்த பகுதிகள் ஒரு வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியா இருக்கு. மறுபடியும் நமக்கு வந்து ஓய்வே கொடுக்காம கனமழை வரும்போது, சற்று ஆபத்தாகவே அந்த பகுதிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் டிசம்பர் 7ஆம் தேதியன்று பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும், அதுக்கப்புறம் டிசம்பர் 8, 9, 10ல கொஞ்சம் ஓய்வு கொடுத்து, அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 8, 9ல ஓய்வு கொடுத்து 10ஆம் தேதி, 11ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் உள் மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவுங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே இந்த டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து டெல்டாவில் அதிக மழை வந்து கொடுத்துட்டு போகும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் 2 பகுதிகளுக்குமே நல்ல ஒரு தீவிரமான மழையானது பதிவாக போகுது. டிசம்பர் 10 வரைக்கும் மாட்ரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும் பகுதியாக இருக்கும். டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை இந்த நாட்களுக்குள்ள நமக்கு டிசம்பர் மாதத்துல மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே நீங்க மறக்காம லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ண ஆரம்பிங்க. 100% ரெயின்ஃபால் சான்சஸ் இன் தமிழ்நாடு, அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். 100% மழை பொழிவு அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு வந்து பதிவாக போகுது. இதுவரைக்கும் லேசான மழை, மிதமான மழை, கனமழை மட்டும் பெய்து கொண்டிருந்த பகுதிகளில் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவு இருக்கும். ஏன்னா இந்த விழுப்புரம், புதுச்சேரி பகுதிகளில் நமக்கு வெள்ளம் வருவதற்கு முன்பதாகவே ராமநாதபுரம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே அதிக மழை பொழிவு பதிவானது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் 40 சென்டிமீட்டர் மழையை பார்த்தோம். அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் 30 சென்டிமீட்டருக்கு மேலாக நம்ம மழையை பார்த்துருக்கிறோம். ஆகவே டெல்டா மாவட்டத்தில் ஏற்கனவே மழை வந்து விட்டதால் எங்கள் பகுதிகளுக்கு மீண்டும் மழை வருமான்னு கேட்டிருந்தீங்க. டெல்டா பகுதிகளில் மழை உண்டு. டிசம்பர் 15லேருந்து 20 தேதிகளுக்குள்ள டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்பு. அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே டிசம்பர் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிகளுக்குள்ளாக ஒரு தொடர் கனமழைக்குள்ள நம்ம போக போறோம். எதனால அப்படின்னா ஒரு லோ ப்ரெஷர் ஒன்று ஃபார்ம் ஆகுது. டிசம்பர் 10ஆம் தேதி வாக்குல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் பரவலான மழை பொழிவு கொடுக்கும். ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில் இதை பற்றி நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் தயவு செய்து மற்ற வானிலை அறிக்கையும் கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்க. சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் மிதமான மழை பொழிவுங்கிறது 7ஆம் தேதிக்கு அப்புறம் பெய்ய ஆரம்பிச்சிடும். மிக கனமழை மற்றும் எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்லாம் எப்போ தருவாங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 15லேருந்து 20 வரைக்கும் பெய்யக்கூடிய மழை பொழிவில் மஞ்சள் நிற எச்சரிக்கை மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அந்தந்த மாவட்டத்திற்கு கொடுக்கப்படும். தற்போதைய நிலவரப்படி நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இன்றைய நிலவரப்படி நமக்கு மழை வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். அதனால தான் உங்களுக்கு அடுத்து வரும் நாட்களில் எப்போ மழை வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பெரும்பாலும் வானம் மேகமூட்டமும் பனிப்பொழிவு தான் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள் மாவட்டத்தில் மழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் 10ஆம் தேதிக்கு மேலே கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவுகள் அங்கேயும் அதிகரிக்க ஆரம்பித்து பின்னர் மிக கனமழையாகவும் கொட்டி தீர்க்கும்.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் அடுத்து வரும் நாட்கள் கொஞ்சம் உஷாரா இருங்க. காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல இப்போ குறிப்பா டிசம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தரை காற்று அப்படிங்கிறது வீச ஆரம்பிக்க போகுது. ஏன்னா தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது அப்படிங்கிறதுனால தரை காற்றினுடைய வேகம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகம் வரை டிசம்பர் 10க்கு அப்புறம் கடலோரத்தில் தரை காற்று கணிசமாக இருக்கும். அதே சமயங்களில் மழை பொழிவும் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவாக ஆரம்பிச்சிடும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தில் பகல்ல வெயில் தான் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே மட்டும் கிடையாது. சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களுக்கும் பகல் நேரங்களில் மழை வருமான்னு கேட்டால் இப்போதைக்கு நமக்கு மழை கிடையாது. வெயில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் பகல் நேரங்கள்லாம். உங்களுக்கு மழை வாய்ப்புகள் வரும்போதுமே கூட இரவு நேரம் மழை பொழிவாக தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த டிசம்பர் 10லிருந்து 20 தேதிகள் நம்ம சொல்லக்கூடிய மழை பொழிவும் பெரும்பாலும் இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்களில் வரக்கூடிய மழை பொழிவாக இருக்குது. அதே மாதிரி ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுனால அந்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் நிறைய இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் நிச்சயமாக கிடைக்கும். கடலூர் மாவட்டத்தில் மறுபடியும் ஒரு மழை தொடங்கும். ஏன்னா இதோட நமக்கு மழை முடியல. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இதோட நமக்கு மழை முடியல. மறுபடியும் நமக்கு மழை வாய்ப்புகள் பரவலாக கனமழை அதிகரிக்கும். அதற்குள்ளாக நீங்கள் தயாராக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலைக்கு மறுபடியும் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் பரவலாக கனமழை பதிவாகி அதுக்கப்புறம் டிசம்பர் 10க்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியாக அனைத்து மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம். சக்தி புயல் வருமா, ஏதாவது புயல் வாய்ப்புகள் ஏதாவது பதிவாக வாய்ப்பு இருக்குமா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அடுத்த புயல் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு சக்தி என்று பெயர் வைப்பாங்க. ஆனால் இப்போ அந்த புயல் உருவாகுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிகளை எழுப்பியிருக்கிறது. ஆகவே நமக்கு ஒரு தாழ்வு மண்டலமாகவே தற்போது வரைக்கும் பார்க்கப்படுது. டிசம்பர் 15க்கு அப்புறம் வரக்கூடிய மழை பொழிவு ஒரு தாழ்வு மண்டலமாகவே பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அது புயலாக மாற வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம், தெரியப்படுத்துகிறோம். தற்போதைக்கு எந்த புயலும் வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புகள் கிடையாது. நமக்கு ஒரு தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலம் மட்டும் உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி அடுத்த வாரம் பிப்ரவரி மாதத்துல நமக்கு மழை பொழிவு நிறைய பேர் கேட்குறீங்க. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள் அடுத்த வருஷத்துல நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவமழை அது வரைக்கும் இருக்குமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா அது வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழை இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் அந்த பொங்கல் நாட்களுக்கு அப்புறமாவே இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த டிசம்பர் மாதத்துல அடுத்து வரும் நாட்கள்ல பரவலான கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எந்தெந்த தேதிகள் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மறக்காம அந்த தேதிகள் குறித்து கொள்ளுங்க. அப்போதான் அந்த தேதிகளை உஷாராக இருக்க முடியும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வானம் ஓரளவு மேகமூட்டம், மிதமான மழை மட்டும் பரவலாக அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து தென்காசி, தேனி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவு அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில் மறுபடியும் ஒரு தீவிரமான மிக கனமழை மற்றும் அதி கனமழை வர வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அறிவிக்கிறோம். அது வரைக்கும் நமக்கு இயல்பான ஒரு சூழ்நிலையே காணப்படும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.